குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2011 தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன? கடலூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி அறிவிப்பு. எப்போ? திமுக ஆட்சியில் நம்ம வேங்கன் மைந்தன் தான். அப்போ ஒரு அறிவிப்பு எங்க கடலூர்ல, கடலூர் நகரத்தில் அந்த காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு, ஒரு அடிக்கல். அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான். நான் அப்போ மத்தியில் 2009 வரைக்கும் சுகாதாரத்துறையில் இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன். அப்போ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கொடுத்தேன். நான் அப்போ கேட்க வேண்டியதானே? இங்க தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வருது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி வந்து அதிமுக ஒன்றும் பண்ணலை. அதன் பிறகு 2020 இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தார். வந்து ஒரு கல்லை காமிச்சாரு. கல்லை காமிச்சு பார் எங்க அந்த கல் என்னன்னு அடிக்கல் நாட்டின கல்லாம். நான் கேட்கிறேன், துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, எங்க போச்சு அந்த கல்? இப்போ நீங்க 4 காலம் நீங்க ஆண்டீங்களே, ஆண்டுட்டு இருக்கீங்களே, நீங்க அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? ஏன் உங்களால் ஏன் கொண்டு வர முடியல? உங்களால் ஏன் தொடங்க முடியல? அந்த கல்லை தேடி தேடி பார்த்தேன், நேத்து தான் கிடைச்சது எனக்கு. இந்த கல்லு தான். திமுக கடலூர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்காக நாட்ட அந்த அடிக்கல் நாட்ட இந்த செங்கல் 10 வருஷமா இவங்களும் பண்ணல. இப்ப 4.5 வருஷமா திமுக வந்து அந்த கல்லை ஏதோ காமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கல்லு தான் லோல் பட்டு இருக்கு. இந்த கல்லு எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ ஏமாற்று வேலை. யார்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையே ஏமாத்துறீங்க? கடலூர் என்பது இந்த மாவட்டத்தினுடைய தலைநகர். மாவட்டத்தின் தலைநகரத்தில் மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும். ஏதோ கணக்குக்கு அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை வந்து அரசு மருத்துவக் கல்லூரியா நாங்க மாத்திட்டோம். என்னையா மாத்தினீங்க? ஏன் கடலூர்ல தொடங்கினா உங்களுக்கு என்ன நோகுது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன ஒரு கூடுதல் மருத்துவக் கல்லூரி வந்தா என்ன பிரச்சனை? கொண்டு வர வேண்டியதானே? அறிவிச்சிருக்கீங்கல்ல, அடிக்கல் நாட்டினீங்கல்ல, இதை பத்தி பேசுனீங்கல்ல, தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? புக்கு கொடு. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஓ, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒரு 20 நாளுக்கு முன்பு. இது ஒரு ஆவணம். இந்த ஆவணம் என்பது புள்ளி விவரங்கள் இதில் இருக்கிறது. என்ன புள்ளி விவரங்கள் தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள். அதுல எல்லாமே இந்த 505 வாக்குறுதிகளும் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகளில் திமுக நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல வெறும் 66 தான் இவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்றாரு, நாங்கள் 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் காலையில இன்னொரு மாத்தி பேசுறார், இல்ல 90 விழுக்காடு வாக்குறுதிகள். இதுல நான் புட்டு வச்சிருக்கிறேன். நான் சும்மா நான் பேச மாட்டேன். எப்பவுமே புள்ளி விவரங்களோட நான் பேசுறேன், ஆதாரத்தோட நான் பேசுறேன். இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போங்க. எல்லாமே ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். திமுக என்பது பொய். திமுகவுக்கு மறுபெயர் என்ன? பொய். அவ்வளவுதான். திமுக தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்தது என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு தவிர வேறு எந்த முதலீடும் கிடையாது. இதுல 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு, 13%. 13 விழுக்காடு. இப்போ ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனை % வாங்கணும்? 35% வாங்கணும் பாஸ் பண்ணா. திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு?
வெறும் 13 மார்க் எடுத்திருக்கு. 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. இந்த புக்கில் இருக்கு. திமுக வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் தேர்தலில் போட்டியிடலாமா? மறுபடியும் வரலாமா? வர முடியுமா? வர விட்டுடுவீங்களா? முடிச்சுடணும், அவ்வளவுதான். முடிச்சுடணும். அவங்களுக்கு தகுதி இல்லையா? தமிழக மக்களை ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க. இது எந்த மேடையில நாம் பேச தயாரா இருக்கிற மேடையை போடுங்க. அவசரமா போன வாரம் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் 2 அமைச்சர்களும் இதுக்கு பதில் சொல்றாங்க. அதுலயும் பொய் சொல்லிட்டு, அதுலயும் ஒரு பொய் சொல்லிட்டு, நாங்க 40 வந்து நிறைவேற்றிடுவோமா, மீதிலாம் அரசாணை போட்டுட்டோமா? உன் அரசாணை யாரு? எந்த யாருக்கு வேணும் உன் அரசாணை? எதுக்கியா பொய் சொன்ன? அதுல ஒரு பொய், இன்னும் மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம். படுபாவீங்களா? இவ்வளோ பொய்ய சொல்லுவீங்களா? எத்தனை பொய்யா? விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதியில் கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் நிறைவேற்றி இருக்கிறாங்க? வெறும் 8. 56ல 8 தான். 48 வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஒரு 7 வந்து அறகுறையா. ஆக இவ்வளோ பொய் சொல்லுகின்ற திமுகவை நிச்சயமாக அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் மிக முக்கிய முடிவை எடுக்க வேண்டுமா? குறிப்பா நான் சொல்வது பெண்களுக்காக தான் நான் சொல்றேன். பெண்கள், தாய்மார்கள், மகளிர், தயவு செய்து திமுகவை அகற்றுங்கள். திமுக ஆட்சியை அகற்றுங்கள். இல்லனா ஒரு மருத்துவனாக, முன்னாள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன், திமுக தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நீங்க மறந்துடணும். இது வந்து நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன், முன்னாள் அமைச்சரா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியுது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மிக மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இன்று இருக்கிறது. மதுவை விட மோசமானது போதை பொருட்கள். மதுவை விட மோசமானது கொடூரமானது இந்த கஞ்சா. அதை விட மோசமானது இந்த காக்கேன், ஹெராயின், எம்எஸ்டி, எல்எஸ்டி, மெத்தலாம்பிடின் போன்ற போதை பொருட்கள், போதை ஊசி, போதை பவுடர், போதை சாக்லேட், போதை எண்ணெய், இதெல்லாம் போட்டுக்கிட்டா அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு உங்களுக்கும் தெரியாது. குடிச்சிட்டு வந்தானா தெரியும், நாத்தடிக்கும். ஆனா போதை அந்த ஊசி போட்டு பவுடர் போட்டு அதெல்லாம் போட்டானா, மாத்திரை போட்டானா எதுவுமே தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை யாரு விற்கிறா? இந்த போதை பொருட்கள் யாரு விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதையும் விட்டு வைக்க மாட்டான். காசு எப்படி வந்தாலும், எந்த வழியில் வந்தாலும். இது ஏதோ சும்மா நான் உங்ககிட்ட பழி சொல்லணும்னு நான் சொல்லல. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. கஞ்சா விற்கிறதும் போதை மாத்திரை விற்கிறதும். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவனை பிடிச்சானுங்க. ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க. டெல்லியிலேருந்து பிடிச்சானுங்க. பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் வித்திருக்கிறான். யாருக்கு வித்திருக்கிறான்? தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு 3000 கோடிக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் யாருன்னா திமுகவுடைய முக்கிய நிர்வாகி. திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, அயலக செயலாளர். திமுகவுடைய அயலக செயலாளர். அப்போ எந்த நிலையில இருக்கு பாரு, எந்த லட்சணத்துல இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போதை